Hi students, welcome back to our channel. This is Lavian. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Though this video about 8th standard social science term 1 civics lesson 1 how the state government works 5 marks with answer book bagல இருக்கக்கூடிய 5 marks question அதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது இந்த லெசனில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் த ஃபாலோவிங் இன் டீடைல். 7th Roman டிஸ்கஸ் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர், டிஸ்கஸ் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ரைட் அபவுட் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹை கோர்ட். So the first question, discuss the powers and functions of the chief minister. முதலமைச்சருடைய அதிகாரங்களும் செயல்முறைகளும் என்ன அப்படிங்கிறது first question. The chief minister is the chief administrator of the state. All major decisions of the state government are taken under his leadership. So ஒரு மாநிலத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி அப்படின்னா யாருன்னா அந்த சீஃப் மினிஸ்டர். அந்த மாநிலத்துக்கு யார் முதலமைச்சராக இருக்கிறாங்களோ அந்த முதலமைச்சர் தான் அந்த மாநிலத்தினுடைய சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர், தலைமை நிர்வாகி. ஸோ அவர் தான் மேஜர் டெசிஷனெல்லாம் எடுக்கிறது, நிறைய முடிவுகள், மேஜரான முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்குது. த சீஃப் மினிஸ்டர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லி ஒவ்வொரு துறைக்கும் அமைச்சர்களை நியமிக்கிறதுல முக்கியமான ஒரு ரோல் வகிக்கிறவர் யாருன்னா சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் தான் என்ன பண்ணுவார்னா அவங்களுடைய பார்ட்டிஸோட எம்எல்ஏஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள செலக்ட் பண்ணி ஒவ்வொரு பர்சனுக்கும் டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்குற வேலையை இவர் தான் பார்ப்பார். த சீஃப் மினிஸ்டர் சூப்பர்வைஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்வைஸ் தம் அக்கார்டிங்லி. ஸோ சீஃப் மினிஸ்டர் தான் என்ன பண்ணுவாருன்னா அவர் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களை சூப்பர்வைஸ் பண்ணுறது, ஓகே, கண்காணிக்கிறது, அவருக்கு அவரோட கூட கோஆர்டினேட் பண்ணி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் மினிஸ்டர்ஸ். நிறைய அமைச்சர்கள் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டான மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு மினிஸ்டர் இருப்பார், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு மினிஸ்டர் இருப்பாங்க. ஸோ எல்லா அமைச்சர்களோடையும் கோஆர்டினேட் பண்ணி எல்லா அமைச்சர்களையும் சூப்பர்வைஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணி கொண்டு போகிறது, அந்த அமைச்சர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னா சீஃப் மினிஸ்டருடைய பவர். The chief minister plays an important role in making policies of the state government. ஒரு மாநிலத்தினுடைய கொள்கைகள், ஒரு மாநிலம் எப்படி செயல்படணும், நம்முடைய மாநிலத்தில் என்னென்ன பாலிசி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பாலிசி மேக்கராக யார் இருக்கிறாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். He plays an important role in the making higher appointments of the state government. The governor appoints different higher official of the state government on the advice of the chief minister and his council of ministers. ஸோ இந்த முதலமைச்சர் என்ன பண்ணுறாருனா நிறைய ஹையர் அப்பாயின்மெண்ட்டை பண்ணுறார். அதாவது உயர் அதிகாரிகள், ஒரு மாநில அரசில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை அப்பாயிண்ட் பண்ணுறதுடைய மெயின் ஒர்க் கவர்னர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்டில் சீஃப் மினிஸ்டர் ஒரு முக்கியமான ரோல் வகிக்கிறார். எப்படி அப்படின்னா கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணும்போது கவர்னர் டைரெக்டாக அப்பாயிண்ட் பண்ண மாட்டார், யாருடைய அட்வைஸ் படி அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அட்வைஸ் படி தான் கவர்னர் ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா, அந்த உயர் அதிகாரிகளை நியமிக்கிறது கவர்னர். ஆனால் உயர் அதிகாரிகளை நியமிக்கும் போது சீஃப் மினிஸ்டருடைய ஆலோசனையின் பேரிலும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய ஆலோசனை பேரிலும் தான் உயர் அதிகாரிகளை கவர்னர் நியமிப்பார். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் கொஸ்டின். டிஸ்கஸ் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மாநில சட்டமன்றத்துடைய பவர் அண்ட் ஃபங்க்ஷன் என்ன? The main duty of the legislative assembly is to make law for the state. அந்த பர்டிகுலர் மாநிலத்தில் என்ன லாவை ஃபாலோ பண்ணணும், என்ன சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற லா மேக்கிங்கில் ஒரு முக்கியமான டியூட்டி அசம்பிளியோட டியூட்டி, மெயின் டியூட்டி அதுதான். சட்டமன்றத்துடைய மெயின் வேலை என்ன அப்படின்னா சட்டத்தை இயற்றுவது, அந்த மாநிலத்துக்கான சட்டத்தை இயற்றுவது சட்டமன்றத்தினுடைய வேலை. இட் கேன் மேக் லா ஆன் த சப்ஜெக்ட் மென்ஷன் இன் த ஸ்டேட் லிஸ்ட் and the concurrent list. However, during the state emergency, it cannot exercise its legislative power. ஸோ ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா ஒரு 3 விதமான லிஸ்ட் நம்முடைய கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லி 3 லிஸ்ட் இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட்டு அண்ட் யூனியன் லிஸ்ட் என்ன அப்படின்னா மாநில பட்டியல், மத்திய அரசினுடைய பட்டியல். யூனியன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன வருது அப்படின்னா அந்த மிலிட்ரி இந்த மாதிரிலாம் யூனியன் லிஸ்ட்டில் வரும். ஸோ அந்த யூனியன் லிஸ்ட்டில் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் லாவை மேக் பண்ண முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் லிஸ்ட்டில் என்னென்னலாம் வருதோ, ஓகே, ஒரு மாநில அரசு பட்டியலில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வருதோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய லாவை யார் மேக் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாநில சட்டமன்றம் மேக் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் நம்முடைய மாநில முதலமைச்சர் வந்து சட்டத்தை வந்து உருவாக்கலாம். அதே மாதிரி கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா 2 பேருமே சேர்ந்து அந்த லிஸ்ட்டில் வந்து லாவை மேக் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அந்த கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸில் லாவை மேக் பண்ணலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸில் லாவை மேக் பண்ணலாம். ஸோ 2 பேரும் ஒரே டைமில் ஒரே விதமான லாவை மேக் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த லா தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? அப்போ 3 விதமான லிஸ்ட் இருக்குது. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட்டு. ஒரு மாநில அரசாங்கம் வந்து ஸ்டேட் லிஸ்ட்லையும் கான்கரண்ட் லிஸ்ட்லையும் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸில் தான் வந்து லாவை மேக் பண்ண முடியும். ஸோ எப்போ ஸ்டேட் எமர்ஜென்சி அப்போ எந்த லாவுமே மேக் பண்ண முடியாது. ஓகே, 3 விதமான எமர்ஜென்சி வந்து நம்ம நாட்டில் இருக்குது. நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு. நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக அவசர நிலையை வந்து பிரகடனம் பண்ணுறது. அதாவது இந்தியா ஃபுல்லாக கண்ட்ரோல் இல்லை, இல்லாட்டி இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக வார் வருது அப்படிங்கும்போது நேஷ்னல் எமர்ஜென்சியை வந்து பிரகடனம் பண்ணலாம். ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தில் அவசர நிலையை வந்து பிறப்பிக்கலாம். அந்த மாநிலத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்குது, கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிற டைமில் மாநிலத்தில் வந்து ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த டைமில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியால் எந்த ஒரு லாவும் மேக் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் பவர் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கவர்னர்கிட்ட இருக்கும். கவர்னர் தான் அந்த டைமில் எமர்ஜென்சி டைமில் லாவை மேக் பண்ண முடிகிற அதிகாரம் வந்து கவர்னர்கிட்ட இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து நார்மலான டைமில் லாவை வந்து மேக் பண்ண. The assembly has control over the state council of ministers. ஸோ அந்த அசம்பிளி வந்து யாரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் டு த அசம்பிளி. அந்த அசம்பிளிக்கு பொறுப்பானவர்கள் யாருன்னா அந்த மாநிலத்தில் யாரெல்லாம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் இருக்கிறாங்களோ அமைச்சர்கள் தான் வந்து பொறுப்பு. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க தான் பொறுப்பு. மாநில அரசுக்கும் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர் தான் ரெஸ்பான்சிபிள். The Assembly may pass a no confidence motion against the Council of Ministers and bring its downfall if it is not satisfied with the performance of the Council of Ministers. ஸோ இப்போ அமைச்சரவை இருக்கு இல்லையா, ஒரு மாநிலத்தில் எல்லா மாநிலத்திலுமே அமைச்சரவை இருக்கும். அமைச்சரவைக்கு தலைவர் வந்து முதலமைச்சர் இருப்பார். ஸோ இந்த அமைச்சரவை வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணாத டைமில் அந்த அசம்பிளியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா நோ கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரூலை வந்து கொண்டு வரலாம். நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரசு மேலே நம்பிக்கை இல்லை, மக்களுக்கும் நம்பிக்கை இல்லை, எம்எல்ஏஸ்க்கும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற டைமில் அந்த எம்எல்ஏஸ் வந்து ஆப்போசிட் பார்ட்டி எதிர்க்கட்சி தலைவர் வந்து என்ன பண்ணலாம், நோ கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரூலை வந்து அசம்பிளியில் தாக்கல் பண்ணலாம். ஸோ அந்த நோ கான்ஃபிடன்ஸ் ரூலுக்கு வந்து நிறையா பேர் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்ஃபால் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கவர்மெண்ட் டிசால்வ் ஆயிரும். அகெயின் வந்து எலெக்ஷன் வைக்கலாம். இல்லாட்டி யாருக்கு மெஜாரிட்டியாக வந்து பார்ட்டி சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க வந்து ரூலிங் பார்ட்டியாக மாறுவாங்க. The Assembly may pass no confidence motion against the Council of Ministers and bring its downfall. It is not satisfied with the performance of the Council of Ministers. So அதே பாயிண்ட் தான் மறுபடியும் வருது. The Legislative Assembly has control over the finance of the state. A money bill can be introduced only in the Assembly. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் வந்து ஃபினான்ஸ் ஆஃப் த ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணது. ஓகே, மத்திய அந்த மாநில அமைச்சரவை தான் வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதித்துறையை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இந்த அசம்பிளி. மணி பில் இருக்குல்லையா, அதாவது நிதி மசோதா, நிதி சம்மந்தப்பட்ட எல்லா மசோதாவும் அசம்பிளியில் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. The government cannot impose, increase, lower or withdraw any tax without the approval of the assembly. ஸோ அசம்பிளியோடைய அப்ரூவல் இல்லாமல், ஓகே, இந்த எம்எல்ஏ மீட்டிங் நடக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமில் அவங்களுடைய அனுமதி இல்லாமல், எந்த ஒரு அசம்பிளியோடைய அப்ரூவல் இல்லாமல் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டேக்ஸையும் வந்து இம்போஸ் பண்ணுறதோ, இன்க்ரீஸ் பண்ணுறதோ, லோயர் பண்ணுறதோ, வித்ட்ரா பண்ணுறதோ முடியாது. ஓகே, புதுசாக ஒரு டேக்ஸ் பண்ணுறதோ, இல்லாட்டி இருக்கிற டேக்ஸோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதோ, இல்லாட்டி குறைக்கிறதோ, இல்லாட்டி அந்த டேக்ஸை கேன்சல் பண்ணுறதோ எதுவுமே பண்ண முடியாது. எப்போ அப்படின்னா அசம்பிளியோடைய அப்ரூவல் இல்லாமல். ஸோ வரியில் எந்த ஒரு மாற்றம், டேக்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் கண்டிப்பாக அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தில் அப்ரூவல் வாங்கியிருக்கணும். The elected members of the Legislative Assembly can take part in the election of the President of India and all members can take part in the election of the members of Rajya Sabha from the state. ஸோ இந்தியா லெவலில் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிரசிடெண்ட் வந்து லீடராக இருக்கார் இல்லையா, ஸோ இந்தியானுடைய பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த எலக்ட்ரல் காலேஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது அவங்க தான் சேர்ந்து பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணக்கூடிய எலெக்ஷனில் அசம்பிளியில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் ராஜ்யசபா மெம்பர்ஸ், பார்லிமெண்ட்டில் லோக்சபா, ராஜ்யசபான்னு 2 சபா இருக்குது. அதில் ராஜ்யசபா மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுறக்கூடிய பொறுப்பும் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு இருக்குது.
The Assembly also takes part in the amendment of the Constitution on certain matters. So the government has three basic functions: making law, executing law, and ensuring justice. ஸோ கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கும் ஒரு மாநில சட்டமன்றத்துக்கு உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. ஓகே, ஒரு மாநில சட்டமன்றம் நினச்சா கான்ஸ்டியூஷனில் மாற்றத்தை கொண்டு வரலாம். பட் டேரெக்டாக ஒரு சில மேட்டர்ஸில் மட்டும்தான், எல்லா விஷயத்துலையுமே அவங்க வந்து கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியாது, திருத்தம் கொண்டு வர முடியாது. ஒரு சில மேட்டர்ஸில் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய விஷயத்தை மாற்றி அமைக்கிறதுக்கான பவர் வந்து அசம்பிளியில் இருக்குது. பட் அதுக்கும் வந்து மெஜாரிட்டி பீப்புள் சப்போர்ட் பண்ணணும், கவர்னர் சைன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரக்கூடிய அதிகாரம் அசம்பிளிக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து த்ரீ பேசிக் ஃபங்க்ஷன் நடக்குது: மேக்கிங் லா, எக்ஸிக்யூட்டிங் லா, என்ஷூரிங் ஜஸ்டிஸ். ஓகே, இந்த அசம்பிளியோட மெயின் ஒர்க் வந்து லாவை மேக் பண்ணுறது, ப்ளஸ் அந்த லாவை நடைமுறைப்படுத்துறது, தென் என்ஷூரிங் ஜஸ்டிஸ், நீதி வந்து நிலைநாட்டப்படணும் அப்படிங்கிற விஷயம் தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ தேர்ட் கொஸ்டின், ரைட் அபவுட் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹை கோர்ட். The High Court has been empowered to issue the writs of habeas corpus, mandamus, prohibition, certiorari, and quo warranto for the enforcement of the fundamental rights for other purpose. ஸோ ஹை கோர்ட்டுக்கு வந்து என்ன பவர் இருக்குது அப்படின்னா, ஒரு 5 விதமான ஆணைகளை வந்து பிறப்பிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. ஹேபஸ் கார்பஸ் அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பாக யாரையுமே காவல் வைக்க முடியாது. ஓகே, யாரையாவது ஒருத்தவங்களை வந்து காவல் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து என்ன பண்ண முடியும், கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஹை கோர்ட் வந்து என்ன பண்ணலாம், ஆணை பிறப்பிக்கலாம். அப்படி பிறப்பிக்கும் போது அவங்க இல்லீகலாக வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த காவல் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அவங்கள விடுதலை பண்ணிடும் ஹை கோர்ட். மேண்டமஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது அரசு துறை அதிகாரிகளை வந்து இந்த டைமுக்குள்ளே இந்த ப்ராசஸை நீங்கள் முடியும், உங்களோட டியூட்டிஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பிக்கலாம். அது அரசு அலுவலராக இருக்கலாம் சரி, அது வந்து மற்ற எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, யாருக்கு வேணாலும் உங்களுடைய இந்த ஒர்க்கை வந்து இந்த டைமுக்குள்ளே முடித்து அதனுடைய அறிக்கையை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்டளை வந்து கொடுக்கலாம். அதான் வந்து மேண்டமஸ் ஆணை. ப்ராகிபிஷன் அப்படின்னா தடை விதிக்கிறது. ஓகே, அதுக்கு இப்போ ஹைகோர்ட் இருந்துச்சு அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸுன்னு மற்ற அதர் கோர்ட்ஸ் எல்லாம் சப்பார்டினேட் கோர்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கோர்ட் வந்து அவங்களுடைய வரம்பை மீறி தீர்ப்பு சொல்லிடக்கூடாது, அல்லது வரம்பை மீறி செயல்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில கேசஸில் அந்த கேஸோடைய தீர்ப்பையோ அல்லது எதையோ வந்து தடை விதிக்கிறதுக்கான அதிகாரம் வந்து ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. செர்டியோரரி அப்படின்னா என்னென்னா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அவருடைய குவாலிஃபிகேஷனை செக் பண்ணுறதுக்கு, ஓகே, அவருடைய தகுதியை வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான அதிகாரம் அந்த ஆணையில் வந்து அவங்க பிறப்பிக்கிறதுக்கான அதிகாரம் வந்து ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. குவா வாரண்டோ அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ண சொல்லக்கூடிய அதிகாரம் வந்து அந்த ஆணையை பிறப்பிக்கிறதுக்கான அதிகாரம் ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. இப்போ சப்பார்டினேட் கோர்ட்லேயோ இல்லாட்டி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயோ ஒரு கேஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸு, எவிடன்ஸு, ஆதாரங்கள் எல்லாமே, அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆணை பிறப்பிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் வந்து ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. Every high court has a general power of superintendence over all the lower courts and tribunals within its jurisdiction, expert military courts and tribunals. அதாவது எல்லா ஹை கோர்ட்டும் வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா சப்பார்டினேட் கோர்ட்டையும் சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து ஹை கோர்ட்டுக்கிட்ட தான் இருக்குது. ஓகேவா, அந்த உயர் நீதிமன்றம் தான் வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற நீதிமன்றங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர். ஓகேவா, ஸோ அது வந்து எல்லா கோர்ட்டும் அதில் அடங்கும். ட்ரிபியூனல்ஸ், தீர்ப்பாயம் சொல்லுவாங்க இல்லையா, பசுமை தீர்ப்பாயம். ஸோ இந்த மாதிரி நிறைய தீர்ப்பாயங்கள் இருக்குது. அது வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காகவே அந்த கோர்ட் வந்து இருக்கும். ட்ரிபியூனல்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலான கோர்ட் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக மட்டும் அந்த கோர்ட் வைப்பாங்க. இப்போ பசுமை தீர்ப்பாயம் வந்து என்விரான்மெண்டல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து அந்த கேஸை வந்து டீல் பண்ணுறதுக்கு பசுமை தீர்ப்பாயம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதான் ட்ரைபியூனல்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரைபியூனல்ஸ் எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா ஹைகோர்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். பட் அதில் ரெண்டு மட்டும் ஒரு விதிவிலக்கு, மிலிட்ரி கோர்ட் அண்ட் ட்ரிபியூனல்ஸ். இராணுவ நீதிமன்றங்களும் இராணுவம் சம்மந்தப்பட்ட தீர்ப்பாயமும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் கண்ட்ரோலுக்கு அது வராது. மற்ற கோர்ட் அண்ட் ட்ரிபியூனல்ஸ் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் வரும். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஸ்டேட் ஹைகோர்ட்டோடைய கண்ட்ரோலில் வரும். If a case is pending before a subordinate court and the High Court is satisfied that it involves a substantial question of the constitutional law, it can take up the case and decide it itself.
ஸோ ஒரு கேஸ் வந்து சப்பார்டினேட் கோர்ட்டில் போயிட்டுருக்கு, ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் அப்படிங்கும்போது அந்த ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கேஸில் இன்வால்வ் ஆகி சப்டேனியல் கொஸ்டின், அதாவது துணை கேள்விகள் குறுக்கு கேள்விகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விசாரணையை வந்து குறுக்கு விசாரணை பண்ணி அந்த கான்ஸ்டியூஷனில் என்ன லா அப்படி சொல்லியிருக்காங்க அதை பொறுத்து ஹைகோர்ட் வந்து குறுக்கு விசாரணை பண்ணி அந்த கேஸை வந்து டிசைட் பண்ணி முடிவு பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்து ஒரு சப்பார்டினேட் கோர்ட்டில் வந்து போயிட்டுருக்கும்போது ஹைகோர்ட் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கேஸில் வந்து தலையிட்டு குறுக்கு விசாரணை பண்ணி அந்த கேஸை வந்து முடிச்சு வைக்கிறதுக்கான அதிகாரம் வந்து ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. த ஹைகோர்ட் கண்ட்ரோல் ஆல் த சப்பார்டினேட் கோர்ட் இன் த ஸ்டேட். ஸோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹைகோர்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம், எல்லா சப்பார்டினேட் கோர்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் ஹைகோர்ட்டு இருக்குது. லைக் த சுப்ரீம் கோர்ட், த ஹைகோர்ட் ஆல்சோ ஆக்ட் அஸ் த கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். ஸோ இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, ரிட்டனில் வச்சுருப்பாங்க. எப்படின்னா அந்த கேஸ் எது சம்மந்தப்பட்ட அந்த கேஸுடைய விட்னஸ் சாட்சிகள், அந்த கேஸினுடைய குற்றவாளிகளுடைய டாக்குமெண்ட்ஸ், சாட்சியம் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ், தீர்ப்பு வந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஹைகோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட்லேயும் அதே மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லியிருக்கும். அதே மாதிரி ஹைகோர்ட், எல்லா மாநிலத்தினுடைய ஹைகோர்ட்லேயும் கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு ஒன்று இருக்குது. அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து லாயர் அண்ட் ஜட்ஜஸ் எல்லாம் வந்து அந்த கேஸை வந்து என்ன பண்ணிடலாம், எடுத்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு கேஸ் வந்து போன வருஷம் நடந்தது, அதில் இந்த மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க, இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் லாவெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணி பார்க்குறதுக்காக கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹைகோர்ட்டில் நடந்த எல்லா கேஸஸுடைய டாக்குமெண்ட்ஸ் அண்டு தீர்ப்பு வழங்கின அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு லைப்ரரி மாதிரி வச்சுக்கிறாங்க. Okay students, thank you for watching this video. Please like, share and comment, and then don't forget to subscribe our channel for more videos about social science. Thank you students.